அனைவருக்கும் வணக்கம். குடும்ப கௌரவத்திற்காக ஹெச்ஐவி நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தம்பியை துடிக்க துடிக்க அக்கா கொலை செய்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டம் ஹெலல்ஹெரே தாலுக்காவில் இருக்கக்கூடிய கிராமம்தான் தொம்மி. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாகராஜ், வயது 56. இவருடைய மகன் தான் மல்லிகார்ஜுன், வயது 23. இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவர் தற்போது பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அவ்வப்போது தன்னுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 23ஆம் தேதியன்று இவர் தன்னுடைய நண்பருடைய காரில் சென்று கொண்டிருந்த போது பின்புறமாக வந்த ஒரு லாரி மோதி இந்த காரு விபத்துக்குள்ளானது. கடந்த 23ஆம் தேதி தன்னுடைய இரு நண்பர்களுடன் ஹரியூரின் ஜமாக்கா அருகிலுள்ள கரிமாரி சாலையில் சென்று கொண்டிருக்கும் போதுதான் பின்னால் வந்த லாரி மோதி கார் பலத்த சேதமடைந்தது. இதில் 3 பேருமே காயமடைந்தனர். அதில் அதிகமாக காயமடைந்தது மல்லிகார்ஜுன் தான். அவருடைய காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. உடனே அவரை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். உடனடியாக இந்த தகவலானது அவருடைய பெற்றோருக்கும் தெரிவிக்கப்பட்டது. பெற்றோர்களும் பதறி அடித்துக்கொண்டு அந்த மருத்துவமனைக்கு வந்தனர். அந்த சமயத்தில் மல்லிகார்ஜுனுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலை இருந்ததால் அவருக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. அதில்தான் இந்த அதிர்ச்சியான தகவல் குடும்பத்தாருக்கு தெரிய வந்தது. அந்த பரிசோதனையில் தான் அவருக்கு ஹெச்ஐவி தொற்று இருப்பது தெரிய வந்தது. இதை கேட்ட குடும்பத்தார் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். அந்த நேரத்தில் அவருடைய காலிலும் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் வேறு ஒரு மனைக்கு மாற்றுமாறும் டாக்டர்களும் கூறினர். அதன்படி மல்லிகார்ஜுன் சகோதரி திஷா தன்னுடைய சகோதரரை பெங்களூருக்கு அழைத்து செல்வதாக கூறி கடந்த 25ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்றார். தன்னுடைய தம்பியை மணிபால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அந்த ஆம்புலன்ஸில் அவருடைய அக்காவான நிஷா வயது 25 மற்றும் அவருடைய கணவரான மஞ்சுநாத் வயது 32 இருவரும் தான் இருந்தனர். மல்லிகார்ஜுனுடைய அம்மாவும் அப்பாவும் பின்னால் ஒரு காரில் வந்து கொண்டும் இருந்தனர். ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்து அந்த காரும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே திடீரென ஆம்புலன்ஸ் நின்றது. இதனால் ஏன் இந்த ஆம்புலன்ஸ் நிற்கிறது என மல்லிகார்ஜுனுடைய அம்மா அப்பா வந்து பார்க்கும்போது நிஷா தன்னுடைய தம்பி வரும் வழியிலேயே மூச்சு திணறி பரிதாபமாக இறந்து விட்டதாக கதறி அழுதும் இருக்கிறார்கள். இதை கேட்ட பெற்றோர்களும் கதறி எழுதியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவருடைய உடலை கிராமத்துக்கு கொண்டு வந்து இறுதி சடங்குகளை ஏற்பாடுகளையும் செய்தனர். அப்போதுதான் மல்லிகார்ஜுனை குளிப்பாட்டும் போது அவருடைய கழுத்தில் காயங்கள் இருப்பதை அவருடைய தந்தை பார்த்திருக்கிறார். இதனால் அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இது குறித்து தன்னுடைய மகளிடமும் அவர் கேட்டிருக்கிறார், தன்னுடைய மருமகனிடமும் கேட்டிருக்கிறார். அப்போது இருவரும் எங்களுக்கு எதுவும் தெரியாது எனவும் கூறியிருக்கிறார்கள். இதனால் தன்னுடைய மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதை அறிந்த அவர் உடனடியாக இது குறித்து ஹெலல்ஹெரே போலீஸ் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தார். உடனே போலீசாரும் கிராமத்துக்கு வந்து மல்லிகார்ஜுனுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் மல்லிகார்ஜுன் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. அதன் பின்னர் போலீசார் தீவிரமான விசாரணையில் இறங்கினார்கள். சம்பவ நாளன்று அந்த ஆம்புலன்ஸில் இருந்த மல்லிகார்ஜுனுடைய அக்காவான நிஷாவையும் அவருடைய கணவரான மஞ்சுநாத்தையும் விசாரித்த போது இந்த கொலை ரகசியம் அம்பலமானது. அதாவது திருமணமாகாத தன்னுடைய தம்பிக்கு ஹெச்ஐவி இருந்ததை நிஷாவால் சகிக்க முடியவில்லை. இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் குடும்பமானம் மரியாதை எல்லாமே பாழாகும் எனவும் அவர் அஞ்சியிருக்கிறார். ஏற்கனவே விபத்தில் பலத்த காயங்களுடன் அவதைப்பட்டு வந்த தம்பியிடம் நீ உயிரோடு இருந்தால் மானமே போகும், நீ பேசாமல் இறந்து போ, அதுவே மேல் எனவும் திட்டியிருக்கிறார். ஆம்புலன்ஸில் மணிபால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போதே அக்காவும் மாமாவும் சேர்ந்தே மல்லிகார்ஜுன் கழுத்தை துப்பட்டாவால் நெரித்து கொலை செய்தும் இருக்கிறார்கள். அதன் பிறகு அவன் மூச்சு திணறி இறந்துவிட்டதாக நாடகமாடியிருந்தும் போலீசாருடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாருடைய விசாரணையில் முதலில் மல்லிகார்ஜுனுடைய அக்காவான நிஷாவும் அவருடைய மாமாவான மஞ்சுநாத்தும் கொலை செய்ததை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் போலீசார் மருத்துவ ஆவணங்களின் அடிப்படையில் தங்களுடைய பாணியில் விசாரித்ததில்தான் அவர்கள் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். தற்போது இருவரையும் போலீசார் கைதும் செய்தனர். இதற்கிடையே மல்லிகார்ஜுன் குடும்பத்தில் உள்ள அனைவருமே இரத்த பரிசோதனை செய்து கொள்ளும்படியும் டாக்டர்கள் தற்போது அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்கியுள்ளனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.